டிசைனிங் ரிலேட்டடான காலேஜஸ் அப்படின்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனால் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கு. இல்லை, இங்கே எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம எஜுகேஷனை பார்க்குற பார்வை வந்து அந்த மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களோட மனோபாவங்கிறது ஒரு கிரியேட்டிவான வித்தியாசமான ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா டிசைன் இண்டஸ்ட்ரின்னு கேட்குறேன். ஒரு பையன் கேமராவை தூக்கி போட்டுட்டு காட்டில் போய் நான் வந்து ஒரு ஃபோட்டோ பறவையெல்லாம் படம் எடுக்க போகிறேன், அப்புறம் வந்து இப்போ கட்டிடங்களை படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவனுடைய சக நண்பர்களுக்கு அவன் பெரிய ஆளாக தெரியும். ஆனால் ஒரு சாமானிய குடும்பத்தில் வந்திருந்தான்னா பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வருஷத்துக்கு 25% growth இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அந்த டிசைன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த டிசைன் இண்டஸ்ட்ரியுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது, அது குறித்த படிப்புகள்லாம் எப்படி இருக்குது, அதில் இந்தியாவில் அதுக்கான மார்க்கெட் என்னென்ன, சர்வதேச அளவில் இதோடைய வளர்ச்சி எந்த விகிதாச்சாரத்தில் இருக்குது இப்படின்னு சில விஷயங்கள், எஸ்பெஷலி அபவுட் டிசைன் வடிவமைப்பு, இது பற்றி நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் சேர்ந்து பேச போகிறவர் மிஸ்டர் ராம்நாத் அவர்கள், டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்ஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக டிசைன் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்த கிராஃபிக் டிசைன் அண்ட் ஆடை வடிவமைப்பு இது மட்டும்தான் சம்மந்தப்பட்டதா இல்லை வேறு நிறைய டிசைன்ஸும் இருக்கா? இது வந்து ஒன்லி வெளியில் தெரிஞ்ச முகம் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஆடை வடிவமைப்புன்றது. ஆனால் நம்ம பார்க்குற யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் டிசைன் பை சம்படி. ஸோ டிசைன் இல்லாமல் எந்த துறையுமே இல்லை. ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்குற போது காலையில் எழுந்திரிச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூத் ப்ரஷ்லேருந்து நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர், நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்லேருந்து எவ்ரிதிங் இஸ் டிசைன் பை சம்படி. ஆனால் வடிவமைப்பு அப்படின்றது வந்து ஒன்லி ஆடைக்கானதாக ஒரு ஃபேஷன் ஓரியன்டாக தான் வெளி உலகத்துக்கு தெரியுது. ஸோ அதை தாண்டி இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியது. எல்லா ஃபீல்டுலையும் இது இருக்குது. இதை வந்து மேஜராக பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 துறையாக பிரிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், ஃபேஷன் டிசைன் அண்ட் இன்டீரியர் டிசைன். ஓகே, இந்த 4ல் எல்லா துறையும் வந்துடும், எல்லா ஃபீல்டுமே வந்துடும். ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிசைனிங் ரிலேட்டடான காலேஜஸ் அப்படின்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான். கண்டிப்பாக. ஓகே, விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இதில் பற்றின இருக்க அளவு ஏன் இங்கே அந்த பார்வை இல்லை? இல்லை, அதுதான் முதல் நமக்கு இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் டிசைனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன், NID. ஓகே. ஸோ இது வந்து அகமதாபாத்தில் 1960களில் முதல்ல இந்தியாவுக்கு வடிவமைப்பில் ஒரு ஃபீல்டு வேணும், ஒரு கல்லூரி வேணும்ன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு துறை காலேஜ். இன்றைக்கும் அந்த காலேஜ் வந்து டைரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே வருது, NIDன்றது. ஏன்னா இந்தியாவோட வர்த்தகத்தில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகிற ஒரு துறை டிசைன் அப்படின்றதுனால இதை வந்து NID அப்படின்ற ஒரு கல்லூரியை வடிவமைச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கிரியேட் பண்ணி இதை ஒரு எஜுகேஷனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது அகமதாபாத்தில் இருந்ததுனால பிகாஸ் ஆஃப் தட் லொக்கேஷன் நார்த்தில் இது வந்து இதோட அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக. ஒரு பக்கம் வந்து இது ஒரு வளரும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இதை பற்றின டேட்டா எடுத்து பார்க்குறப்ப 25% growth இருக்குது, ஒரு $250 பில்லியன் மார்க்கெட் இது அப்படின்லாம் தகவல் இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் இங்கே அதுக்கு எந்த அளவு எக்ஸ்போஷர் இருக்குது? இல்லை, இங்கே எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம எஜுகேஷனை பார்க்குற பார்வை வந்து அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இப்போ எல்லாருமே எஜுகேஷன் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த காலேஜில் படித்தோன்னா இங்கே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க, சரி, ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு டூலாக தான் படிப்பு பார்க்குறாங்க, அவங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக பார்க்கல. பட் தேவைப்படுத்துகிற வேலை அதான பிரச்சனை. அது அடுத்தது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஸோ அதாவது இவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் டிமாண்ட் இருந்ததுன்னா இவங்களை தேடி பல வேலை வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்றது அப்போ டிசைன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கா இந்தியாவில்? அதிகமாக இருக்குது. என்னென்ன மாதிரியான படிப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது? ஸோ இப்போ ஒரு நம்ம எந்த டிசைன் ஃபீல்டும் எடுத்துக்கிட்டோமே அப்படின்னாலும் அந்த ஒரு அது அவங்க படித்த ஃபீல்டில் எதில் R&D அதிகமாக நடக்குதோ, எதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து டிசைனர்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதிகமாக டிமாண்ட் இருக்கிற துறை ஃபீல்டு என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க, டிசைன் பண்ணவங்க, தெரிஞ்சவங்க. ஸோ ஆப் எப்படி டிசைன் பண்ணணும், வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை பொருள் வாங்க வச்சுட்டு வெளில அனுப்ப முடியும். இப்போ உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ இது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இது எல்லாமே நான் சொன்ன அந்த 4 துறைக்குள்ளே வந்துடும். கம்யூனிகேஷன் இப்போ டிசைன் காலேஜஸ் எல்லாமே பெரும்பாலும் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்களா? கிடையாது. ஸோ பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஃபீல்டில் ஒரு இதை மட்டும் டிமாண்ட் ஓரியன்டாக, இப்போ நம்ம பெரும்பாலும் வெளியில் தெரிகிற ஒரு ஃபீல்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு கோர்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஜுவல்லரி டிசைன் அப்படிங்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டுங்கிறாங்களே, வாட் இஸ் தட் ஜுவல்லரி டிசைன்? ஜுவல்லரி டிசைன் ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரிஸில் பண்ணுறதுன்னு நான் எது கேட்குறேன்னா தமிழ்நாடு அல்லது இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுவல் வந்து ரீட்டைலே அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். இது வந்து செக்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்க்குறது பியூர் கோல்டுலேருந்து டைமண்டில் இருக்கிறது ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் மிஷின் மேடு, ஹேண்ட்மேடு,
டெரகோட்டா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுல்ல. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் கேட்கல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. இன்னொரு பக்கம் பார்க்கல ஏதோ ஒரு ஃபேண்டஸியாக டிசைனிங் படிக்கிறேன். இப்போ கன்வென்ஷனல் கோர்சஸ் படிக்கிறப்போ ஒரு விமர்சனம் வரலாம். ஆனால் அதில் ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது. நான் படித்து முடித்தேன், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் நான் படித்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சேஃப்டி இருக்குது, அதுவும் தேவைதானப்படுது. அப்போ இதை எப்படி பார்க்குறதுன்னு சவுண்ட்ஸ் லைக் ஃபேண்டசி டு சம் எக்ஸ்டென்ட். இது அப்படிதானா இல்லை உண்மையிலே வேலை வாய்ப்புகள் இல்லை? கிடையாது, வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த எப்படி சொல்ல தெரியலையே. அப்படி வேலை நம்ம எந்த ஃபீல்ட்லையுமே வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கல. ஒரு டிசைனர்னு எடுத்துக்கிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்தியாவில் கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் எந்த காருமே டிசைன் பண்ணல. டிசைனுக்குன்னு இந்தியாவில் இருக்கிற எந்த நிறுவனமுமே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு வேலையே நடக்கலை. இன்க்ளூடிங் டாடா, அசோக் லேலாண்ட்லேருந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற கம்பெனிகள் கூட ஃபாரின்லேருந்து டிசைன் வாங்கிட்டு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டு தான் இருந்தாங்களே தவிர இந்தியாவிலே டிசைன் பண்ணலை. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் இதோட தேவைகள் அதிகமாகிறதுனால ஈவன் இப்போ புதுசாக ஆரம்பித்த ஃபாரின் கம்பெனி காருக்கு முதற்கொண்டு இந்தியாவிலே ஒரு டிசைன் இன்குபேஷன் சென்டர் போடுறாங்க. அங்கே வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடைக்கல, தேவைப்படுறாங்க. அதுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து ஓரளவுக்கு இவங்களால டிசைன் படிக்க முடியும்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க டிசைனர் ஆக்குறாங்க. அந்த நிலைமை தான் இருக்குது, டிசைனர் ரெடியாக கிடைக்காததுனால. ஸோ இந்தியன் கன்சியூமர் மார்க்கெட் எந்த ஒரு பிராண்டுமே வந்து வேணாம்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் கிடையாது. இப்போ ஒரு சிம்பிள் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதாவது நான் இந்த படிப்பு படிப்பேன், எனக்கு வந்து ஒரு கேம்பஸில் இந்த வேலை கிடைக்கும், இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நான் ஒரு சேஃப் ஜோனுக்கு போவேன், அதுக்கப்புறம் நான் வளருவேன், இப்படி ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி இது சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு அதோடைய அவென்யூஸ் எங்கே ஓப்பன் ஆகுது? நம்ம கிட்ட இப்போ இது வரைக்கும் டிப்ளமோ அண்ட் எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளில போகிறவங்க வரைக்கும் நான் நேரில் பார்த்ததில்ல. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுற நிலைமையில் அவங்க இருக்காங்க. மீன்ஸ் நிறைய வாய்ப்பு அவங்களால ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் அவங்களுக்கு நிறைய வருது. பட் ஃப்ரீலான்சிங் ஒர்க்குங்கிறது வந்து மறுபடியுமே இந்த ஜெனரேஷன் வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை விரும்புகிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மந்த்லி சேலரிக்குள்ளே மாட்டிக்கலாம் வேண்டாம், அது ஒரு நல்ல மைண்ட் செட்டு தான். ஆனால் அதே நேரம் இந்த டிசைனிங் துறைகளில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் டிசைனாக இருக்கலாம், ஜுவல்லரியாக இருக்கலாம், ஏதோ நீங்கள் சொன்ன 4 செக்மெண்ட்டில் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒரு ஃப்ரீலான்சராக போய் சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய அளவு மார்க்கெட் இருக்குது. அதில் வாய்ப்பு அதில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறதுல. இதுக்காக தான் நாங்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை வாய்க்கிறது நல்லது. எந்த லெவலுக்குலாம் சேலரி கிடைக்கும் சார் ஒரு டிசைனிங் சேலரி? இப்போ ஒரு என்ஐடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் சேலரி பேக்கேஜ் 12 lakhs per annum. என்ஐடியில் நீங்கள் சொல்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத்தில் அங்கே அதிகமாக ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிகள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் டிசைன் பண்ணுறவங்க, டெல், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், இதுலேருந்து இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுமே டிசைனர்ஸை டிபெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இப்போ என்ஐடி லெவல் வந்து நீங்கள் சொல்கிறது பெரிய இன்ஸ்டிடியூஷன். இப்போ நார்மலாக இப்போ சென்னை, இப்போ உங்கள் இன்ஸ்டிடியூஷன் இங்கேருந்துலாம் போகிறவங்களுக்கு உடனே கண்டிப்பாக அதே வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து சர்டிஃபிகேட்டோ மார்க்கோ விஷயம் கிடையாது, அவங்களோட போர்ட்ஃபோலியோ தான் இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலேன், மெக்கானிக்கல் படிக்கிறேன், கோர் இன்ஜினியரிங் நிறைய கம்பெனி இருக்குது. ஆட்டோமொபைலாக நம்ம வந்து ஆட்டோமொபைல் ஹப்பு நமக்கு வந்து அதுக்குன்னு 10 கம்பெனி ரைட், இல்லை ஐடி சாஃப்ட்வேராக அது சொல்ல வேணாம் அவ்வளோ கம்பெனி இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு 4 விஷயம் எடுத்துப்போம். இப்போ ஒரு வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைனிங்னு ஒன்று படிக்கிறாருன்னு வச்சுக்கலேன், அவர் என்னென்ன கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போக முடியும்? இண்டஸ்ட்ரியல் டிசைன் படித்தவர் மேஜராக 4 துறைகளுக்குள்ளே போகலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோமொபைல் டிசைன், செகண்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் டிசைன். ப்ராடக்ட் டிசைன்னா எனி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ். இதுவே ஒரு டிசைன், ஃபர்னிச்சர் டிசைன், ஃபர்னிச்சர்ன்றது அதுல ஒரு செக்மெண்ட். ஆனா ஒரு கம்பெனிக்கு எத்தனை டிசைனர் தேவைப்படுவாங்க? ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட துறையை பொறுத்து இருக்கிறது ஒன்று. ஒரு டிசைனுக்குன்னு தனியாக ஒரு ஹப் கிரியேட் பண்ணாங்கன்னா அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிசைன் ஹப்பில் ஒரு 50லேருந்து 60 பேர் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு இன்டீரியர் டிசைனில் இன்றைக்கி ஒரு பெரிய பிராண்டாக இருக்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அவங்களோட வெளியில் விளம்பரங்களாக வரும்போது அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃபர்னிச்சர் இருக்குது, இந்த மாதிரி மாடலர் கிச்சன் பண்ணுறாங்கன்றது தான் தெரிய வரும். பட் அந்த டிசைனுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து யார் ஒர்க் பண்ணாங்க, என்ன மாதிரி அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க அப்படின்றதுலாம் வெளியில் தெரியாது. இப்போ ஒரு சில ஃபோர்காஸ்ட் இருக்கும்ல, இப்போ ஐடி துறை வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இங்கே போகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது. இப்போ அதில் ஃபால் இருக்குது, அப்புறம் அப்பு இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ டிசைனிங் இண்டஸ்ட்ரி, அதை பற்றி பெருசாக டிசைனிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் நெட்டில் தேடின வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் 25% growth இருந்திருக்குது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு 250 பில்லியன் மார்க்கெட். இதை தாண்டி இதோடைய growth எந்த லெவலில் இருக்குது, எஸ்பெஷலி இன் இந்தியா? இன்னும் சுருக்கி சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ இது இந்தியாவுக்கு ஓவரால் இருக்கிற ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் கன்சியூமர் மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாகிறதுனால இந்தியாவில் இன்றைக்கி அதோட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதோட துறையும் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இது இருக்குது, ஸ்கில் இண்டியான்னு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 26 விதமான ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 26 விதமான ஸ்கில்லில் இருக்கிறதுலே ஹை பொட்டன்ஷியல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த வடிவமைப்பு துறை தான்.
ரெண்டாவது ஒரு சின்ன இன்னொரு க்ரோத் சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் இப்போ இருக்கிற டிசைன் துறை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் இது வந்து 10 மடங்கு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னா அது டிசைனால தான் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற பெரிய டாப் சிஇஓஸில் பல பேர் இந்தியாவிலேருந்து போனவங்க அப்படின்றத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சிஇஓக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அந்த பிராண்ட் பெரிய பிராண்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் பிராண்ட் இஸ் பிகர் தென் பீப்புள். அந்த பிராண்டை வந்து உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பல ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இருக்குது. இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறைய நடக்குதுன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டோம்னாலும் இன்னும் எத்தனை பிராண்ட் உருவாயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மில்லியன் லெவலில் இல்லை இந்தியா உலக அளவில் ஒரு 100 பிராண்ட்ஸில் இந்தியாவில் எத்தனை பிராண்ட் இருக்குன்னு கேட்டோம்னா ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் இந்தியாவில் பிராண்டு நிறைய உருவாக்குறதுக்கும் டிசைன் துறைக்கும் என்ன தொடர்பு? நிறைய இருக்குது. ஏன்னா பிராண்ட் அப்படின்றது தான் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த இந்தியன் எக்கானமிக்ஸ். ஒரு இந்தியாவோட நீங்கள் வந்து செல்ஃப் சஸ்டைனபிளாக இந்தியா ஆகணும் அப்படின்னாலோ இல்லை வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா மாறணும் அப்படின்னா, ஏன்னா பல வருஷமாக நீங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கும் நாட்டிலே தான் இருக்கிறோம். ஸோ எப்போ வளர்ந்து அடைந்த நாடாக மாறும் அப்படின்னா இங்கேயே ஒரு பிராண்ட் உருவாகுது, அதுக்கான மேனுஃபேக்சரிங் வெளில நடக்கிறது தப்பு கிடையாது, அதோட மேஜர் ரெவென்யூ இந்தியாவுக்கு வருது. ஐடியா இருக்கு. ஒரு ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, அதை அட்வர்டைஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே 20% வந்துடும். அந்த 80% பேரண்ட் கம்பெனிக்கு அப்படியே போகும். அதை டிசைன் பண்ணவங்க. ஓகே. ஸோ இந்த விஷயத்தில் அந்த 80% தான் ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி மூலியமாக பல விதமான இன்கம் எடுத்துட்டு வர முடியுமே தவிர இந்த 20% நம்ம மேஜர் ரோல் பண்றது இல்லை. அப்போ நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய தயாரிப்புகள், அதனுடைய நடைமுறைகளில் ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறீங்க. ஓகே, நீங்கள் இவ்வளோ டெக்னிக்கலாக பேசுகிறீங்க. நான் லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்க்குறேன். இப்போ ரெண்டு இதை எடுத்துப்போம். ஒரு பையன் கேமராவை தூக்கி போட்டுட்டு காட்டில் போய் நான் வந்து ஒரு ஃபோட்டோ பறவையெல்லாம் படம் எடுக்க போகிறேன், அப்புறம் வந்து கட்டிடங்களை படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவனுடைய சக நண்பர்களுக்கு அவன் பெரிய ஆளாக தெரியும். ஆனால் ஒரு சாமானிய குடும்பத்தில் வந்திருந்தான்னா பிழைக்கிற வழியை பாருன்னு தான் சொல்லுவாங்க. இது ரியாலிட்டி. ஓகே, இப்போ இந்த டிசைனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறப்ப கொஞ்சம் அந்த டோன் வருது. இஸ் தட் அது மாதிரி தானா, இல்லை இது ப்ராக்டிக்கலாக மற்ற மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் போல் இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபியூச்சர் இருக்கா? இதுக்கு ப்ராப்பர் ஃபியூச்சர் இருக்குது. கரெக்டான இடத்துல படித்தா அது கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேஷன் ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறாங்க, அது ஒரு விவசாயிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ விவசாயம்னா என்னன்னே ஒரு தெரியாதவனால அது பண்ணவே முடியாது. ஸோ அந்த புரிதல் எப்போ வரும் அப்படின்னா ஒரு அவரோட ஷூல இருந்து, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் டிசைன் சக்சஸ் ஆகும். இப்போ வந்து இதை வெளியிலேருந்து பார்க்கல, ஒரு டிசைன் அப்படிங்கிறப்ப கிரியேட்டிவ், ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயங்களோட மட்டும் தான் பெரும்பாலும் கனெக்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் சொல்லல அது வேற ஒரு டைமென்ஷன் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் த கிரவுண்ட் ரியாலிட்டி, நீட் ஆஃப் த கஸ்டமர், அதோட எமோஷன்ஸ், கண்டிப்பாக பல ஆங்கிள். ஏன்னா எம்பத்தி இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஒரு டிசைனருக்கு அதிகமாக தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களோட மனோபாவங்கிறது ஒரு கிரியேட்டிவான வித்தியாசமான ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா டிசைன் இண்டஸ்ட்ரின்னு கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த மூடு இருக்கிறதுக்கு இது டேலி பண்ணுறோமா, இல்லை இந்த மார்க்கெட், இந்த இண்டஸ்ட்ரியே பெருசாக இருக்கா? இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி தான் பெருசாகிட்டு இருக்கு, பெருசாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அதிகமாக இல்லாமல் இருந்தது. அதனால தான் நான் 1960s ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூஷன் நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ஸோட, ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸோட இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்திருக்கு. இதே இப்போ நம்ம இந்தியாவில் ஜவுளித்துறை இந்தியாவில் 2வது மிகப்பெரிய துறைன்னு நம்ம சொல்லிக்குவோம். அவ்வளோ பேர் அதில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தெரியும். அந்த ஒரு துறையில் நமக்கான இன்கம் அதில் ரொம்ப கம்மின்றதை என்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அன்றைக்கி தான் நிஃப்ட்டை உருவாக்குனாங்க. இது 1990s தான் உருவாச்சு நிஃப்ட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் 17 இடத்துல இருக்குது நிஃப்ட். ஸோ இந்த மாதிரி தேவைகளுக்காக, அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்க தேவைகளுக்காக எஜுகேஷன் வருதே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு புதுசாக விரும்புகிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் இது உருவாகலை. இந்த துறையினுடைய ஒரு எக்ஸ்பர்ட்டா இந்த துறைக்குள்ளே வர விரும்புகிற மாணவர்கள் என்ன புரிதலோடு இந்த துறைக்குள்ளே வரணும்? அவங்க புரிதலுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் ஒரு பேசிக் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பேசிக் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை அலசி ஆராயிர ஒரு மனப்பான்மை இருக்கும். உங்களை பார்த்து நான் அப்படியே வரைஞ்சேன்னா அதுக்கு பேர் ஆர்டிஸ்டிக் ஸ்கில், அது கிரியேட்டிவிட்டி கிடையாது. ஓகே. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இமேஜினேஷன். ஸோ யாருக்கு அதிகமாக இமேஜின் பண்ணுறது பிடிக்குமோ, யாருக்கு வந்து புது விஷயத்தை இன்னைக்கு நடப்பில் இது இல்லை பட் இப்படி இருந்தால் அது நல்லா இருக்கும்னு யாருக்கு வந்து அன்ரியல் வேர்ல்டை பற்றி இமேஜின் பண்ண முடியுதோ அவங்கெல்லாம் தான் இதுக்கான கரெக்டான புரிதல் இருந்து உள்ள வர்றவங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கற்பனா சக்தி இருக்கக்கூடிய ஒரு சக்தி கூட ஒருத்தவங்களா இருக்கணும். ஏன்னா நான் எதுக்கு கேட்கறேன்னா, மார்க்கெட் இருக்குங்கிறதுக்காக ஒரு படிப்புக்குள்ளே வர்றதுக்கும் அந்த படிப்புக்கு பொருத்தமானவனாக என்னை வடிவமைத்துக் கொள்வதற்கு வித்தியாசம் இருக்குது. எஸ்பெஷலி இந்த டிசைனிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படி தன்னை வடிவமைத்து கொண்டு உள்ள வர்றது சேஃப்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. உண்மை. அதாவது இது ஸ்கூல் எஜுகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுன்னா இதுக்கு தனியாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் இன்னொரு சர்வே படி நம்ம ஊரில் என்னன்னா
ஒரு கேள்வியை வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட ஒரு படத்தை காமிச்சது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா 98% டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது. இதே 12th முடிச்ச ஒரு குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் 2% தான் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது. ஏன்னா படிப்பு. ஸோ நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனில் அந்த கிரியேட்டிவிட்டின்றது ஃபில்டர் ஆகி வெளில வரோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அந்த புரிதல்கள். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவராக இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லபடி பார்த்தா இது முதல் டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்க கட்டம். கண்டிப்பாக. பட் அது உங்களுக்கு அப்போ பெரிய சேலஞ்ச் இல்லையா? கண்டிப்பாக பெரிய சேலஞ்ச். ஏன்னா இதை வந்து பேரண்ட்ஸோட புரிதல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்க தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அது அவங்களோட குழந்தையோட லைஃப் அப்படின்ற போது ரிஸ்க் எடுக்க அவங்க விரும்ப மாட்டாங்கன்றது ரொம்ப ஆப்வியஸ். அது நார்மலான ஒரு விஷயம். இதே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு இதுக்கான கரெக்டான புரிதல் இருக்குதா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி டிசைனராக மாற்றணும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுல. அது எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ன்றதுல முடிஞ்ச வரைக்கும் அன்லேர்னிங் பண்ண வச்சுட்டு லேர்னிங் பண்ண வைப்போம். இங்கே அன்லேர்னிங் தான் பெரிய எக்ஸாக்ட்லி சேலஞ்ச். அவன் மைண்ட் ஆல்ரெடி ஃபில்டாக இருக்குது. இதுதான் படிப்பு கிடையாது. நீ படித்ததை எழுதி மார்க் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. உன்னோட நாலேஜ் வளரணும், அறிவு வளரணும் அப்படின்னா அது வேற விஷயம். அதுக்கு நீ முதல்ல கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ன்றத அன்லேர்னிங் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். டிசைனிங் அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் அப்படின்னா 2 விஷயம் அதோட ஒரு டேக் வரும். மொதல் விஷயம் வந்து அது இஸ் இட் அன் எஜுகேஷன் ஃபார் எலிட். ரெண்டாவது இதுக்கெல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் வேணும், வேறு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் எக்ஸ்போஷர் இருக்கணும், நமக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்டு இருக்கலாம். இஸ் இட் ஃபேக்ட்? இல்லை எல்லா மாதிரி பிள்ளைங்களும் இதுக்குள்ள வர்றாங்க? எல்லா மாதிரி பிள்ளைங்களும் வராங்க. வந்தால் தான் டிசைன் எஜுகேஷன் சக்ஸஸ் ஆகும். ஒன்று எனக்கு இது அஃபோர்டபுள் இல்லை, எனக்கு இது பொருத்தமான துறை இல்லைங்கிற எண்ணமாக இருக்கலாம். இல்லைன்னா இஸ் இட் எஜுகேஷன் ஃபார் எலிட்னு இருக்கலாம். டு சம் எக்ஸ்டென்ட் இஸ் இட் எஜுகேஷன் ஃபார் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதோட காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அதிகம். ஆனால் அதோட டைரக்ட் மீனிங் இது எலைட்டுக்கு தான்ன்றது கிடையாது. இது இப்போ நான் சொன்னல முதல்ல தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டவுன்ஸில், பி டவுன்ஸில், ஈவன் வில்லேஜஸோட கிரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் பீப்புள் நிறைய இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கல்லூரிகள் அல்லது இந்த படிப்புகள் கொடுக்கும்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தானே இது சாத்தியப்படும். இப்போ NID நிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த வாங்குற ஃபீஸ்ல இருந்து அவங்க பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஒன்லி சேலரி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து ஈவன் ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னா கூட, ஒரு ஹாஸ்டலுக்கு ஏதாவது பண்ணணும்னா கூட அதுக்கு எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, தட்ஸ் வை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது. இதுக்கு பார்லிமெண்ட்ல தனி கமிட்டி இருக்காங்க, அதில் அப்ரூவல் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ ஃபண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நடத்த வேண்டிய அளவுக்கு இங்கே தேவை இருக்கு. ஏன்னா இந்தியாவோட எக்கானமியில் இது டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு. சவுத் கொரியா தமிழ்நாட்டில் 3/2 மடங்கு. சவுத் கொரியாவோட மொத்த பரப்பளவே தமிழ்நாட்டில் 3/2 மடங்கு தான். ஆனால் எனக்கு சவுத் கொரியாவில் இருக்கிற சாம்சங்கும் LGயும் இல்லைன்னா உலகத்தில் 90% எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, அவங்களும் இல்லை. ஆனால் அவங்க எப்படி உருவானாங்க அப்படின்னா சாம்சங் அப்படின்றது நம்ம இங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்த ஒரு 23 கம்பெனியை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணி ஒன்றா ஆக்கி சாம்சங்ன்ற ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த கவர்மெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் எஜுகேஷனை அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இன்றைக்கும் சாம்சங் கம்பெனிக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு எல்லார் கண்ணிலையும் தென்படுற விஷயமா என்ன இருக்கும்னா டிசைன் ஸ்கூல் இருக்கும். ஓவரால் இந்த இண்டஸ்ட்ரி இதோட ஒட்டிய உளவியல் இது ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா டிசைன், அப்புறம் மாடர்ன், இந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசும்போது பெரும்பாலும் ஒரு மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிகளே தான் பேசப்படுது. ஏன் சென்னை வந்து அப்படி அவ்வளோ அதில் பேசப்படுவதில்லை? ஆர் வி ரியலி கன்சர்வேட்டிவ்? இல்லை, கன்சர்வேட்டிவ்ன்றதும் அந்த சேஃப்டியாக நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஏன்னா இங்கே பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர்றதுக்கு யோசிச்சதுக்கு ரீசன் வந்து இந்த கன்சர்வேட்டிவ்னஸும் சேஃப்டியும். இங்கே அதிகமாக வரமாட்டாங்க, இதுக்கு ரிஸ்க் எடுத்து படிக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் நார்த்தில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் டெவலப் ஆச்சு தவிர இங்கே சவுத்தில் வரல. பட் இப்போ வந்து எவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டுறாங்க பசங்க இதுக்குள்ளே வர்றதுக்கு? இப்போ இது எஸ்பெஷலி இந்த கோவிட்க்கு அப்புறம் இதோட மாற்றங்கள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நான் ஒன்று வித்தியாசமாக படிக்கிறேன். ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு ஃபீல்டில் இருக்கிறான், அந்த ஃபீல்டை நான் ஏன் படிக்கணும்? இவன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலும் அதில் தேவைக்கு அதிகமாக பீப்புள் இருக்கிற போது நான் அதை படிக்கலை, எனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்றது வராங்க. சூப்பர். ஆட்டிடியூட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தொடங்கி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்லேருந்து பல விஷயங்கள் பேசுகிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பற்றின பெரிய கவனிப்பு இல்லை, பட் ஒரு நேஷனல் பில்டிங்கோட டைரக்ட்லி டிசைனிங் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது இட்ஸ் அ மெசேஜ் டு பி ஸ்ப்ரெட். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. தேங்க்யூ.